நான் சமைச்சிட்டேன், நான் சாப்பிட போகிறேன் அப்படின்ட்டு நம்ம உட்காந்துட மாட்டோம். வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுவோம், நான் சமைச்சிட்டேன் சாப்பிட வரீங்களா அப்படின்னு. இல்லைன்னா எடுத்து போட்டுக்குவோம். காஃபியே போட்டால் கூட யாருக்காவது காஃபி வேணுமா அப்படின்னு கேட்டுப்போம்ல, இது பழக்கம். ஃப்ரெண்டு வீட்டுக்கு சும்மா அவளை பார்க்க போயிருந்தேன், ஊர்லேருந்து வந்திருக்கா அப்படின்ட்டு. அவள் மருமக கதவையே திறக்காமல் கிரில்லுக்கு அந்த சைடு நின்றுட்டு அவள் வாட்டுக்கு என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாள். ஊர்லேருந்து ஃப்ரெண்டு வந்து கதவை திறந்து விட்டா. ஸோ அது வந்து முதல்ல எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்கல. எனக்கு இந்த அது என்னவோ ஜெயில் கைதி மாதிரி அவங்க அந்த சைடு நான் இந்த சைடு நின்று, தெரிஞ்ச முகம் தானே, தெரிஞ்சவங்க தானே, ஒரு வார்த்தை கதவை திறந்து பேசினா தப்பு கிடையாது. தெரியாதவங்களாக இருந்தால் ரைட்டுங்களா கதவை திறக்க வேண்டாம் அப்படின்னு. வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு வார்த்தை கர்ட்டசிக்கு ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்ட்டு கேட்கணும் தான். அது வந்து அது விட்டுட்டு தனக்கு மட்டும் ஒரு டம்ளரில் காஃபி, ஒரு கப்பில் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் பேசுகிறத டிவி ஷோ மாதிரி பார்த்துட்டு உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். என் வாய் இருக்குல்ல, என் வாய் இது சும்மா இல்லாமல் சொல்லிட்டு வந்துட்டேன், நீ செய்கிறது தப்பு, மரியாதை இல்லாத பழக்கம் இது கொஞ்சமாச்சும் ஒரு கர்ட்டசின்னு ஒன்று இருக்குமா, அதெல்லாம் கற்றுக்கோ அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்துட்டேன். அவள் ஏற்கனவே என்னைய பார்த்தா ஊருன்னு தான் இருப்பாள். இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஈவினிங் நான் வந்ததுக்கப்புறம் இந்த ஐட்டம் ஒன்று டெலிவரி ஆச்சு. பழைய தோசைகள் வந்து கொஞ்சம் கிராக் விழுந்துருச்சுன்ட்டு இது ஒன்று வாங்கினேன். அது இண்டசன் வேலையில் இந்த கேஸ்டைன், அதுதான் இரும்பு. ஆனால் எல்லாமே மாயம் இல்லை, மந்திரம் இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. குவாலிட்டி ஒரே மாதிரி தான் தெரியுது. ஆனால் பழங்காலத்து இந்த கல் தோசைக்கல் இருக்குல்ல, அது மாதிரிலாம் இப்போலாம் வரதே கிடையாது. ஸோ இவ்வளோ தான் வாங்கியாச்சு. எப்படி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.